ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசியிருக்கிற டாபிக் வந்து கீழே நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த பொருள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். பட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷன் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நிறைய பேருடைய திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கேன், அப்புறம் எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல, ஏதோ கடவுள் மூலியமா கீழே எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே கீழே இருக்கிற பொருளையும் எங்கேயோ யாரோ ஒருத்தர், நம்மள மாதிரி ஒருத்தர், நண்பனோ நண்பியோ சகோதரனோ சகோதரியோ யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அண்ட் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இங்கே கிடைச்சுன்னு சொல்லிட்டு எழுதி நம்மளோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு வரணும். அதுதான் வந்து நியாயமான விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து அதை பற்றி தான் பேசியிருக்கோம். டைம் இருந்தால் போய் பாருங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா கீழே இருக்கிற கௌதம் மணி அப்படிங்கிற சேனல் போய் பாருங்க. வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.